நம்ம வேதத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குது, அது நம்ம இருதயம் விட்டு நீங்கவே கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு நீங்காத ஒரு இடம் பிடித்த ஒரு இடம்னா தேவனுடைய ஹார்ட் வேர்ட், அவருடைய இருதயத்தில் இருக்கிற வார்த்தை. அதுக்கு பேரே கட்டளைங்கிறவங்களுக்கு கட்டளை, கற்பனைங்கிறவங்களுக்கு கற்பனை. உங்களுக்கு கட்டளையா தோணுதா, கற்பனையா தெரியுதா? தேவனுக்கு அது கற்பனை, அது அவருக்கு கற்பனை, அவருடைய பிள்ளைகளுக்கு அது கட்டளை. என் பிள்ளை இப்படித்தான் வாழணுங்கிறது அவர் கற்பனை. நான் அவருக்கு பிள்ளையாயிருந்தா அதை கடைபிடிக்க வேண்டியது என்னுடைய கட்டளை. வார்த்தைக்குள்ளேயே எவ்வளவு மீனிங் இருக்கு பாருங்களேன். அது கற்பனையா, அது அவருக்கு கற்பனை, எனக்கு அதனால நீங்க இதை மறக்கக்கூடாது. எப்ப தூக்கத்தில் எந்திரிச்சு கேட்டாலும் சொல்லணும். சொல்றது மட்டும் இல்லை, வசனம் தெரியலன்னா கூட பரவாயில்லைங்க, வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதை நம்ம தெளிவாக சொல்லணும். வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதனால இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு படிக்க கற்றுக் கொடுங்க. சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுங்க. அதுதான் அந்த பிள்ளையின் நெஞ்சில் மதியிடம் ஒட்டி இருக்கும். தண்டனை என்கிற பிரம்பு, அதுதான் வேத வசனம். இதை சும்மா படிமா, உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரேன், இதை சொல்லுமா, உனக்கு ஒரு நான் மிட்டாய் வாங்கி தரேன், ஏதாவது உனக்கு பிடிச்சது வாங்கி தரேன். பிள்ளைகளுக்கு அந்த வசனத்தை ஊட்டுங்க, உணவாக ஊட்டுங்க. இந்த 10 கட்டளைகளை தான் தேவன் கிட்டத்தட்ட 653 கிளை கட்டளையாக மாற்றி கொடுத்தார். எத்தனை? 653 கிளை கட்டளை.